ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் TN83 சாரதி டிரான்ஸ்போர்ட் அண்ட் வ்ளாக். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பெங்களூரில் தான் இருக்கோம். இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 5. சுத்தமாக லோடு இல்லை. ஏன்னா மாதம் ஃபஸ்ட்டு, அது இல்லாத இன்னொரு 10 நாள் எப்படின்னா வந்து வண்டியை ஓட்டணும். அதுக்காக வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். நாங்கள் வந்து சனிக்கிழமை ஈவினிங் நைட்டு 11 மணிக்கு இங்கே வந்து லோடு இறக்கணும். லோடு இறக்கி சனிக்கிழமை நைட்டு இங்கே வந்தோம். ஞாயிற்றுக்கிழமை எப்பயும் போல் ஆல்ட்டு தான். ஆனால் இன்றைக்கி திங்கக்கிழமை, இன்றைக்கி எதனா இவ்வளோ நேரம் வரலையும் வந்திருக்கோம். ஆனால் எதுவுமே வரல. நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம போட்ட போஸ்ட்டில் நிறைய கால் வந்து வந்திருந்தது. இந்த மாதிரி வண்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஆனால் வந்து நான் போஸ்ட் போட்ட எல்லாருமே பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு போஸ்ட் போட்டேன் 2.0 ஒன்று போட்டேன். அவர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு லைனில் ஓடி ஓரளவு அனுபவம் வந்து அதுக்கப்புறம் வந்து வண்டி எடுத்து இப்போ வந்து ரன் பண்ணிட்டுருக்கிறாரு. அடுத்த ஒரு ஒரு டெலிவரி வந்து வீடியோ போட்டிருந்தேன். அந்த வண்டி பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் கார், அதாவது அவர் ஒரு டிரான்ஸ்போர்ட்டோட ஓனரு. அவர்கிட்ட பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 5 வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது அவங்களோட கம்பெனியில். அது வந்து அவங்களுக்கு தனியாக ஒரு குடோன் இருக்குது. அவங்களுடைய கம்பெனிக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி, சரிங்களா? அதுக்காக அவங்களோட லோடுங்களை ஓட்டுறதுக்காகவே அந்த வண்டி வந்து டெலிவரி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி சுச்சுவேஷனில் யாருமே பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு வராதிங்க. தயவு செஞ்சு வண்டி எடுத்துகிட்டு வந்து லாக் ஆகாதீங்க. வண்டி எடுக்காத இருந்தீங்கன்னா கூட உங்கள்கிட்ட வந்து ஒரு 2 லட்சம் 3 லட்ச ரூபா கையில் இருக்கும். எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது. அதே மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வேலை, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபாக இருக்கும், ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டு இருக்கும். அதை விட்டுட்டு நான் வந்து வண்டி எடுத்து வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி யாருன்னா வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக லாக் ஆயிடுவீங்க. அது வந்து சமாளிக்கிறதுக்கு ஒரு 6 மந்த் ஆகும். அந்த 6 மந்த்தில் பார்த்திங்கன்னா இருக்கிறது இல்லாதது கடன் எல்லாமே வந்து வரும். வீட்டில் இருக்கிற நகை போகும், வெளியில் கடன் வாங்குவோம், எல்லா பிரச்சனையும் போகும். இவன் பார்த்திங்கன்னா வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ராஜா பகதூர் மாதிரி இருந்தான். இன்றைக்கி வந்து வீட்டுக்கும் போக முடியாத, வண்டி கடனையும் கட்ட முடியாத, இந்த ரொட்டேஷன் தான். இப்போ என்கிட்ட இருக்கிற பணம் இங்கே போகும், மறுபடியும் வேறு இன்னொரு வண்டிக்காரர்கிட்ட இருக்கிற பணம் இப்படி வரும். மாதம் ஆனால் அந்த 22,000 டியூ வந்து கட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கட்டலாம். ரொட்டேஷன்லேயே போயிட்டே இருக்கும். வாங்குவோம் கொடுப்போம், வாங்குவோம் கொடுப்போம், ஓட்டி அப்படியே வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ யாரும் வண்டி வந்து எடுக்காதீங்க. அப்படி எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 6 மாதத்துக்கு வந்து உங்களுடைய பேக்கப், அதாவது அந்த 6 மாதத்தை வந்து சமாளிக்கிறதுக்கான இதை வந்து வச்சுக்கிட்டு வண்டி எடுங்க. இல்லைன்னா வந்து வண்டி எடுக்காதீங்க, சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனில் ஒரு வீடியோ போடுறேன் நான், சரிங்களா?